வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிர்மல் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 211க்கு நம்ம ஏபிசி போர்டில் டைரெக்டாக எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 44 கொடுத்துருந்தோம். 44க்கு பவர் 11 ரிசல்ட்டாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசி போர்டில் 44 நம்ம கொடுத்துருக்கோம். 44க்கு பவர் 11 ரிசல்ட்டாக காம்பினேஷனில் கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 பவரில் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சிங்க. நேற்று பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் டைரக்ட் நம்பர் பாஸ் ஆகாமல் 44 பவரில் மட்டும் 11 அப்படிங்கிற மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நேற்று ஆட்டம் மிஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஆட்டம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். வாங்க நம்ம டைரெக்டாக கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது குதிரை மார்க் சேனல். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஏரியா 5-4 காரூனியா ட்ரா நம்பர் 700க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெஸ்ஸிங் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5-4 இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் 5-4ங்கிற நம்பரை 5 டைரெக்டாகவும் 4க்கு பவர் 7 அப்படிங்கிற மாதிரியும் நான் எடுக்கிறேன். நான் 0க்கு 2 அப்படிங்கிற மாதிரியும் என்னோடய கெஸ்ஸிங்கில் நான் நம்பர்ஸ் டார்கெட் பண்ணிருக்கேன். ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 70000 ப்ளஸ் 7க்கு 0 தான் 000 காட்டுது. பட் எனக்கு போர்டில் 0க்கான பாசிபிள் லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ நான் 0வை நான் அவாய்ட் பண்ணுறேன். 0க்கு பவராக 327 அப்படிங்கிற மாதிரியான நம்பரை நான் இங்கே டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 05க்கு 27 இல்லை 23ங்கிற மாதிரியும் 700 ட்ரா நம்பருக்கு 7 டைரெக்டாகவும் 00க்கு 32ங்கிற மாதிரியான பவர் நம்பரும் நான் இங்கே டார்கெட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி எடுக்கிற நம்பர்ஸில் நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் 327 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆட்டத்தில் இந்த நம்பர் தான் இருக்க போகுது. ஸோ 327 நான் டார்கெட் பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசியில் ஏ போர்டில் 792, பி போர்டில் 431, சி போர்டில் 314, ஏ போர்டில் 1, பி போர்டில் 5, சி போர்டில் 7 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதால கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி போர்டில் 3 போர்ட்லேயுமே 1 பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நேற்று டபுள்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ அதில் இருந்து ஒரு 1 இன்றைக்கி 3 போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கெஸ்ஸிங் அப்படி தான் பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ ஒன்றில் கொஞ்சம் ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 1-3 போர்ட்லேயும் நம்ம இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நாம் கெஸ்ஸிங் எடுத்த நம்பர் நாம் டார்கெட் பண்ணிருக்கிற நம்பர் பெண்டிங் சாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 7-43 நாள், 9-8 நாள், 2-1 நாள், 1-2 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் காட்டுது. பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4-4 நாள், 3-6 நாள், 1-1 நாள், 5-16 நாளாக பி போர்டில் பெண்டிங் சாட்டில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் 3-18 நாள், 1-1 நாள், 4-4 நாள், 7-11 நாளாக பெண்டிங் சாட்டில் இந்த நம்பர்ஸ் காட்டுது. ஸோ நாம் டார்கெட் பண்ணுற நம்பர் இன்றைக்கி கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இப்படி தான் பெண்டிங் சாட்டில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற சார்ட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிசி நம்பரில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நம்ம ஆட்டத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆகாது. ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏபிசியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்றைக்கி ஆட்டம் நம்ம கையை விட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஏபி பிசி ஏசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபியில் 7-4-9-3, 2-1-1-5, 1-4-2-5, பிசியில் 4-3-3-1, 1-4-5-7, 4-1-5-3, ஏசியில் 7-3-9-1, 2-4-1-7, 1-4-1-3ங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். இங்கே கொடுத்துருக்குற நம்பர்ஸ் ரெகுலர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன காம்பினேஷனில் வருமோ அதே காம்பினேஷன் எடுத்திருக்கோம். பட் இன்றைக்கி 100% ஆட்டம் நம்ம கையை விட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ்.
கெஸ்ஸிங் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு 3-4 நாளாகவே நம்மளுக்கு ரிசல்ட்டு மிஸ்மேட்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. போர்டு சேஞ்ச் ஆகுது. நாம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் கொடுக்கறதில்ல. நாம் ஒரு ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ மட்டும் ஒரு டிஜிட் மேட்ச் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. நாம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நம்ம கெஸ்ஸிங்கில் ரிசல்ட்டோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் நாம் அதை ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக கன்சிடர் பண்ணுவோம். தொடர்ந்து ஒரு 4 நாளாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அப்படி போகாது, அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்டம் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி அதிகம், வாய்ப்புகள் அதிகம். போர்டு அப்படி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுற நம்பர் 1-4 இன்றைக்கி களத்தில் இருக்குது. ஸோ அதனால் 1-4 நான் டார்கெட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ராங் டிஜிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1-4-6, 1-3-6, 1-1-6, 1-5-6, 7-4-2, 7-3-2, 7-1-2, 7-5-2. ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி போர்டில் இருக்கிற நம்பரில் ஏபி போர்டு எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல. பட் சி போர்டில் மட்டும் 6, 2 இங்கே நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதர்வைஸ் நான் ஏபிசி போர்டு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை தான் எங்கே மேட்ச் பண்ணுறேன். எனக்கு சி போர்டில் 6க்கும் 2க்கும் கொஞ்சம் பாசிபிள்ஸ் அதிகம் தெரிஞ்சதுனால எனக்கு இந்த நம்பரும் கொஞ்சம் என் ரிசல்ட் என்னோடய கெஸ்ஸிங்கில் ரிப்பீட்டடாக கிடைச்சதுனால 6-2 சி போர்டில் மட்டும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராங் டிஜிட்டில் கன்ஃபார்மாக ஒரு நல்ல செட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 4-1 இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஆட்டத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4-1 நான் டார்கெட் பண்ணுறேன் பிசி போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கன்ஃபார்மாக ஆட்டம் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டம் நம்ம கையில் தான். ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு ஏபிசியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி அதிகம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட என்னோடய நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.